ஒரு அம்மா திடீர்னு சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, பிரிஞ்சு போன பிரிஞ்சு போன குடும்பத்தை எல்லாம் சேர்த்து வைப்பீங்கன்னு இந்த அம்மாளும் சொல்லிச்சுதுங்க. வெரி குட். உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். என் பேர் தெய்வானை அப்படின்னு சொன்னாங்க. யாரை கடவுளாக கும்பிட்றீங்கன்னு கேட்டேன். முருகருங்க. முருகருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன். 2 பொண்டாட்டிங்க. அப்படி ஏன் சாமி உங்களுக்கு தெரியாதாக்கும், குசும்பு சாமி நீங்கள் 2 பொண்டாட்டிங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன் கண்ணு நீ கும்பிட்ற கடவுளுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இருக்கலாம், உன் வீட்டுக்காரர் கூட தாக்கும் கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படின்னா என்ற வீட்டுக்காரர் பண்ணது சரின்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் சொன்ன, கண்ணு உன் வீட்டுக்காரர் பண்ணுறது தப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆனால் உன் வீட்டுக்காரர் பண்ண தப்புன்னா உன் கடவுள் பண்ண தப்புன்னு ஒத்துக்கணும். இல்லை உன் கடவுள் பண்ண சரின்னா உன் வீட்டுக்காரர் பண்ண சரின்னு ஒத்துக்கணும் இல்லையா? அப்படி கேட்டோன்னே, அப்போ சாமி நான் என்ன பண்ணணும்? தட்ஸ் a beautiful question. சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?